டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு நான் பேசலாம் வாங்க அப்படிங்கிற தலைப்பில் தான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் வீடியோஸ் எல்லாம் போகவே இல்லை, யாரும் பார்க்குறதே இல்லை. அப்புறம் மியூசிக் போட்டேன், இசையியல் போட்டேன், பார்க்குறதில்ல. ஏன்னா இதெல்லாம் ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சினிமாக்காரங்க இந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பார்க்குறாங்க. சினிமாக்காரங்களை அடுத்து இப்போ வர்றது இந்த டிவி வர சின்னத்திர நட்சத்திரங்கள், அவங்க போடுற குத்து ஆட்டம் சொல்லிக்க முடியல. சரி போ, இது நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு விட்டுட்டேன். பத்தாவதுக்கு சினிமாக்காரங்களே யூடியூப்பில் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னுட்டு ஜனங்க அவங்கள தானே பார்ப்பாங்க. பத்தாவதுக்கு பழைய ஆளுங்களை பற்றி எல்லாம் இவங்க பேசுகிறாங்க. அப்புறம் இவங்களுடைய அதை எஸ்பெஷலி இந்த மனு, சித்ரா இவங்கெல்லாம் அவங்க காலத்தில் என்ன பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அதையெல்லாம் ஒரு யூடியூப் எடுத்து இந்த உச்சு அந்த உச்சு இந்த உச்சுன்னு வராங்கல்ல, அந்த டிவிக்காரங்கெல்லாம் ஒரு 3 பேர் சேர்ந்த போதும் இவங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒருத்தர், கேமரா ஒருத்தர் இருந்தால் போதும். அவங்க எடுத்துகிட்டு லேக்ஸ் கணக்கில் வியூ போகுது. அவங்கெல்லாம் காசு சம்பாதிக்கட்டும், தப்பு கிடையாது. இந்த மாதிரி டியூட்டோரியல் போடுறவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பெனிஃபிட்டே இல்லை. பெனிஃபிட்ங்கிறது நான் காசு கேட்கலை, காசை பற்றி நான் ஒரி பண்ணிக்கவே இல்லை. யூடியூப்பில் பணம் வருங்கிறதுக்காக நான் போடல. நான் சொல்லி கொடுக்குறோம், 4 பேருக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த யூடியூப் சேனலையே ஆரம்பித்தேன். ஆனால் நான் க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி போட்டோம். இப்போ நான் பேச வந்தது, வாங்க பேசலாம். இப்போ நடக்கிற இப்போ சுச்சுவேஷனை வச்சு நான் பேச வந்தேன். ஃபஸ்ட்டு நாம் எடுத்துட்டாக்க அரசியலில் இப்போ ரீசண்டாக நடந்த இபிஎஸ் அமித்ஷாவோட மீட்டிங் என்ன ஆச்சு உங்களுக்கு? அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. அதுக்குள்ளே எப்படி ஆச்சு நம்ம கால் ஒன்றிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கிற அந்த ஏடிஎம்கேல அந்த குரூப் அவங்கெல்லாம் என்னமா செஞ்சு என்னத்தை தின்னா பித்தம் தெளியும், தின்னா பித்தம் தெளியும் அப்படிப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணலான்னு யோசித்தாங்க. நேற்று வரைக்கும் பிஜேபி கூட கூட்டே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் விழுந்தடிச்சு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை கூட்டிகிட்டு உடனே ஒரு மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் ஏகப்பட்ட குளறுபடி. இவங்க அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அவரை வச்சே அந்த மீட்டிங்கு அந்த ஹோட்டலில். அப்புறம் கூட்டணி ஆட்சி, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி பிரேக் பண்ணி சொல்கிறாரு. எவ்வளோ மூளை பாருங்க, அவ்வளோ மூளை இல்லாமையா தவிர்த்து ஆட்சி பிடிப்பார். என்ன நான் சொல்கிறது அப்படி சொல்கிறார். பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை அப்படிங்கிறாரு. அவங்க குரூப்பு அது ஒன்று பின்னாடியே நிற்குது. ஏன் இது இப்படி வேகம் எடுக்குது அப்படின்னா, இப்போ இந்த குரூப்பே சம்பாதித்து வச்சுருக்கிற காசெல்லாம் என்னென்ன லிஸ்ட்டு அவர் கையில் இருக்கு. இவங்களோட குடுமி அமித்ஷா கையில் இருக்குது. எல்லாம் லட்சக்கணக்கில் கோடி, சும்மா கோடி இல்லை. எல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கில்ல, ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது இவங்க ஊழலை ஒழிப்பாங்களாம். எந்த கட்சி ஆட்சியிலுமே எக்ஸப்ட் காமராஜர் ஆட்சியில் இருந்த போது மட்டும்தான் ஊழல் இல்லாமல் இருந்தது. மற்ற எந்த கட்சியிலையும் இந்த 50 வருஷத்தில் ஊழல் இல்லாத அரசாங்கமே கிடையாது. அது மக்களுக்கு எல்லாமே தெரியும்.
அதுக்கப்புறம் வந்த எல்லா கட்சியிலுமே ஊழல் தான். ஊழல் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். என்ன பர்சன்டேஜ் கொஞ்சம் குறையும், இவங்க கொஞ்சம் கம்மியாக எடுத்திருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆனாலும் தலைமைக்கு தெரியாமல் எந்த ஊழலும் நடக்காது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அரசியல் பேச வரல. இப்போ வந்து இப்படி இருந்தவங்க திடீர்னு மாறி கூட்டணி வச்சுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் இந்த கூட்டணியில் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு கதவை திறந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி, பார்ப்போம். இந்த வேடிக்கையை பார்க்கத்தானே போகிறோம். பார்ப்போமா? சரி, அடுத்தது இந்த ஹரிச்சந்திர குரூப்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு வீடியோ போடுற சேனல். அதாவது இவங்கெல்லாம் உண்மையே பேசுவாங்களாம், உண்மை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி குரூப்ஸ், அந்த புக்ஸ், இந்த புக்ஸ், அப்போ இவங்க அதாவது 70-80 இருந்த பத்திரிகையாளர், அப்போ இருந்த பத்திரிகையாளரெல்லாம் அப்படியே உண்மை பேசுகிற ஹரிச்சந்திர குரூப்ஸ். அவங்கெல்லாம் இப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நடக்கிற உண்மையெல்லாம் எடுத்து வெளியே சொல்கிறாங்க. அது ஒரு குரூப்பு. அந்த வீட்டு, இந்த வீட்டு, பிளாக் வீட்டு, விளாட்டா என்னென்னமோ வருதுங்க. எல்லாம் போட்டு வியூஸ் அள்ளிட்டு ஜனங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் அள்ளி காசு வாங்கி நான் சொல்கிறேன், நீ சொல்கிறேன்னு அது ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு யூடியூபர்லாம் மேலே போய் அங்கே அவார்ட் கொடுக்குறாங்களாம். யாருக்கு? நல்ல யூடியூபர். அதாவது அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிற யூடியூபரை கூட்டிகிட்டு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. அவருக்கு சான்ஸ், சினிமாவில் மறுபடியும் டிவி நிகழ்ச்சிகளில் சான்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. எங்கே போய் சொல்கிறது சார் இந்த அநியாயத்தை? இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிற யூடியூபரெல்லாம் இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டாங்க. கஷ்டப்பட்டு யூடியூப்பில் டுட்டோரியல் போடுறவங்க, அதாவது லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறவங்க, மியூசிக் சொல்லிக் கொடுக்குறவங்க, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறவங்க, விவசாயத்தை பற்றி, மெயின் விவசாயத்தை பற்றி போடுறவங்க, பசுமை, அது மாதிரி நிறைய வருது. அதெல்லாம் வந்து கார்டனிங், அதெல்லாம் நிறைய வருது. அதுக்கெல்லாம் ஒருத்தரும் ஆதரவு கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி தண்டம், அதாவது ஆபாச பேச்சு பேசுகிறவங்க எல்லாம் கூட்டி வச்சு அவார்ட் கொடுக்குறாங்களாம். ஏதோ ஒரு ஆடிட்டோரியம், ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி ஒரு 4 சினிமாக்காரங்க, ஒரு டிவிக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவங்க அவார்ட் கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எப்படி சார்? நீங்களே சொல்லுங்கள். சரி, அடுத்தது இப்போ இருக்கிற ஹாட் டாபிக் என்னென்னா, விஜய் டிவியில் வர பிரியங்காவோட கல்யாணம். அம்மா, இந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு போகுது, உங்களுக்கு என்ன வலிக்குது? அவங்க ஃபஸ்ட் மேரேஜ் அப்படி இருந்துச்சு, செகண்ட் அந்த வீட்டுக்காரர் அப்படி இருந்தார். சரி, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி, போயிடுச்சு. அந்த அம்மா 6 வருஷமாக ஆங்கராக இருக்காங்க. அதில் ஏதாவது தப்பா? அது கொஞ்சம் ஓவராக அலட்டிக்கும், அது வேறு விஷயம். இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போகுது, உங்களுக்கு என்ன? அது ஒவ்வொருத்தரும் அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும். அடடா, அந்த மாப்பிள்ளைய அவருக்கு வயசாச்சு. அவருக்கு வயசான அவனுக்கு என்ன? அவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்களா என்ன வயசாச்சுன்னு? அவரே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி, நல்லா இருக்கட்டும், வாழ்த்துறது போட்டு அதில் வந்து என்ன மர்மம்? அவருக்கு என்ன வயசு? ஏன் இவ்வளோ வயசானவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க? இந்த அம்மா ஒன்று இழிச்சவாயில் அப்படி ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ நீ இழிச்சவாயா? நீ இழிச்சவாயில்லையா? மணி மைண்டட். அப்போ நீ மணிக்கு தானே காசு வாங்கிட்டு தான் நீ வந்து பேட்டி கொடுக்குற. மணி மைண்டட். இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்படியெல்லாம் பேசுனா உன் புள்ள குட்டிக்கு நல்லா இருக்குமா? நீ பேசுகிற இந்த வந்து பேச்சு அதுங்களை பாதிக்கும். நீ பண்ணுற பாவமெல்லாம் உனக்கே வரும் கடைசி காலத்தில். அப்புறம் உன் புள்ள குட்டிகளை பாதிக்கும். இந்த மாதிரி அநியாயமாக பேசாதுங்க. அவங்க விருப்பம், அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, கொடுங்க, அத்தோடு விட்டுருங்க. மனசு இருந்தால் வாழ்த்துங்க, இல்லாட்டினா வாயை மூடிட்டுருங்க. ஆளுக்கு அது ஒரு 10-20 பேர் இந்த மீடியாவில் வந்து அதை வந்து பேட்டி காண்றதுக்கு ஒருத்தர், அதை பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தர். அதான் தெரியுமே உங்களுக்கு. அது ஒன்று நடக்குது. சரி, இன்னொன்று விஜய் கட்சி ஆரம்பித்தாரா? அவரை சீமான் சொன்னார், நீ என்னடா தமிழ் தேசியம் சொல்கிறது? வந்தால் என் கூட வந்துடு, இல்லாட்டினா ஓரமாக போய்டு, நடுவன் நின்று அடிபட்ட சாவை அப்படின்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி.
இப்போ விஜய் என் தம்பி கூட வந்துடுவான். ஐயோ 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 கேட்கறதே காத ரத்தம். ஆனானப்பட்ட கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் அவரே அரசியலுக்கு வந்து தோற்று போயிட்டார். ஏன்னா இந்த அரசியல் வந்து அவங்க சிவாஜி கமல்ஹாசன் எல்லாம் வந்து ஹீரோ மாதிரி நல்லவனாக இங்கே வந்து நடிக்கணும் அப்படின்னு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இதிலெல்லாம் நடிப்பு. நீங்கள் ஹீரோ மாதிரி நினச்சிட்டு இங்கே வந்தீங்கன்னா வேலையாகாது. கூடவே இருந்து கழுத்தாங்க. சிவாஜி கணேசன் எப்படி தான், கமல்ஹாசனையும் அப்படி தான் கோடி கோடியாக சம்பாத்திய பணத்தையெல்லாம் கொண்டு இங்கே போட்டாங்க அரசியலில். கூட இருந்தே ஒருத்தன் முதுகலை குத்திட்டு போயிட்டான். அதுதான் நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க எல்லோரும். வேறு கணக்கு காமிச்சு காசு பிடிக்குவானுங்க, போயிடுவானுங்க. யாருக்கும் உங்கள் மேலே ஓட்டே விழாது. உங்களால் நீங்கள்லாம் நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும் இதில் ஜெயிக்க முடியாது. சினிமாவில் நல்லவங்களாக நடிக்கிறவங்க, நல்லவங்களாக இருக்கிறவங்கெல்லாம் அரசியல் நீக்க முடியாது. விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு. சம்பாதித்த காசில் பாதி விட்டுருப்பாரு. இவர் பேசுறது நீட்டுக்காக பொது மன்னிப்பு கேட்கணுங்கிறார். என்னையா இது சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறீங்க? யாரையா உங்களுக்கு இப்படியெல்லாம் எழுதி கொடுக்கறது? நீட் வேண்டான்னு சொல்லி தான் கவர்மெண்ட்டே கேட்டுட்டு இருக்குது. அப்புறம் மக்கள்கிட்ட பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா என்னையா அர்த்தம்? ஒன்றும் புரியல. அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு புரியாது போட்டேன். நான் ஒருத்தர சொன்னால் நானே மதிக்க மாட்டேன்னு ஒரு டைலாக் பேசுகிறாரு பாருங்க. அது மாதிரி இவர் சொல்கிறத இவரே மதிக்க மாட்டார் போட்டேன். சரி, இதை பேசும்போது பார்த்து பேசுங்க. ஆனால் அரசியல் வந்து சினிமா கிடையாது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கேன். அப்புறம் இந்த சினிமாக்காரங்க எல்லாருமே சின்னவங்களும் இந்த இப்போ உதவி நடிகர்களாக வர்றவங்க எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறாங்க இல்லையா? எல்லாத்துக்குமே டெய்லி சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க சங்கமெல்லாம் இருக்குது, சம்பளத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க. எல்லாம் ஆச்சு. காசு வந்தது நல்லா குடிச்சு போட்டு எல்லாம் ஆட்டம் போட்டு எல்லாம் காசையும் தீர்த்து போட்டு அந்த குடினால் வர்றதுதான் உடம்பு சரியில்லாமல் போகாது. ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்தாலும் எனக்கு அவங்க உதவி செய்யலை, இவங்க உதவி செய்யலை, என்னை யாரும் கவனிக்கல அப்படின்னு உடனே ஆளுங்களை கூப்பிட்டு போடு யூடியூப்ல. எதுக்கு யாரும் வந்து உனக்கு உதவி செய்யணும்? நீ சம்பாதிச்ச காசெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு தினம் ஏதாவது ஒன்று வந்துட்டு எல்லாம் காசு சம்பாதிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு காசு கொடுத்தானே வேலை செஞ்சுருப்பாங்க. இதில் ரொம்ப அடிபட்டவர் வந்து வடிவேலு. 10 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தார். அப்போ யாரெல்லாம் போய் உதவி பண்ணீங்க? அது வேணும்னே யாரோ ஒருத்தர் தூண்டுதலுக்கு வரல. அவரை வந்து அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு அவரை போட்டு காய்ச்சி எடுத்தாங்க. கழுவி ஊற்றுறாங்க. சரி, அது போட்டோம். அப்புறம் இப்போ ஃபேமஸாக இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வறுமையிலிருந்து வந்தோம், எங்களுக்கு காசே இல்லை சாப்பிட்றதுக்கு. சரிங்க, எல்லாருமே வறுமையில் வாடி தாங்க வராங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறாங்க. எல்லாருமே சீமான் வீட்டு பிள்ளைங்களில் பெரிய பணக்கார பிள்ளைங்களில் வர எல்லாம் கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்து இல்லாத எத்தனை வேலை இருக்குது, எத்தனையோ வேலை கட்டி கிடக்கு. எத்தனா ஒரு வேலையில் பூந்துருங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதிலிருந்து முன்னேற பாருங்கள். எப்படியெல்லாம் வந்தவங்கெல்லாம் இருக்காங்க சினிமாவில் வந்து அதையெல்லாம் விட்டுடுறாங்க. நாங்கள் வந்து 50 ரூபா வீட்டில் இருந்தோம், 60 ரூபா வீட்டில் இருந்தோம், எங்களுக்கு சாப்பாடு இல்லை. நீங்கள் அப்படி சினிமாவில் தானே வேலை செஞ்சீங்க, சம்பளம் வாங்கியிருப்பீங்கல்ல. அப்புறம் அதுக்குண்டானது அப்புறம் உங்கள் திறமையெல்லாம் மேலே வாங்க. நாங்கள் மேலே வந்துட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு எல்லாம் பேட்டி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கப்ஸா. இப்போ நல்லா இருக்கீங்கல்ல, நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி பண்ணுறீங்க? இப்போ நல்லா இருக்கும்போது யாரையெல்லாம் மேலே கை தூக்கி விடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. அப்புறம் எனக்கு இந்த பேச்சு. சரி, யோகஸ்ரீன்னு ஒரு பொண்ணு யூடியூப்பில் வந்து ஜி தமிழில் வந்து பாடுது. அவ்வளோ நல்ல வாய்ஸ் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை வந்து அந்த ஊர்லேயே இருக்கிற அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு டீச்சர் தான் கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த பொண்ணோட வாய்ஸ் அப்படி அருமையாக இருக்குது. இந்த ஜட்ஜஸோ இப்போ இந்த சினிமா உலகத்தில் இந்த இசையில் இருக்கிறவங்களோ யாராவது அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ? அந்த பொண்ணுக்கு 14 வயசு ஆச்சு. இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுத்தா நல்லா பாடும். இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் கண்டினியூஸாக பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு யாராவது நினச்சாங்களா? எங்கே அந்த பொண்ணு வந்தால் நம்ம இடத்த பிடிச்சிடுமோ? இந்த யார் சைந்தவி
அப்புறம் இன்னொரு பொண்ணு வருது, இதோட பொண்ணு, சுஜாதாவோட பொண்ணு ஸ்வேதா. அவங்க எல்லாம் இங்கே பேசுகிறாங்க, அப்படியாக்கு இப்படியாக்கு நீ இப்போ பாடின ஏன் 4 பேர்த்திட்டு கூட்டிகிட்டு இந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுங்க சொல்லலாமல்ல. எங்கே இந்த பொண்ணு வந்து நம்ம சான்ஸ் போயிடுமோ அப்படின்ட்டு பயந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு பண்ணுற சின்ன சின்ன தப்பை கூட ரொம்ப பெருசாக நீ அப்படி பாடல இப்படி பாடல. அது வந்து இசை கற்றுட்டு வரல, கேள்வி ஞானத்தில் பாடிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் நல்லா ட்ரைனிங் கொடுங்க, இசை கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அது நல்லா ஃபண்டமெண்டலெல்லாம் கற்றுட்டு அது மேலே வரட்டும், அதுக்கு உதவி பண்ணுங்க. பாவமாக இருக்காங்க வீட்டையும் அந்த தாத்தா பாட்டி இன்னும் 2 பிள்ளைங்க இருக்க தங்கச்சி, அதுவும் நல்லா பாடுதுங்க. எல்லாம் மேலே கொண்டு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். என்ன கெட்டு போகுது, உங்கள் சோத்தி அப்படி திங்கிறாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அந்த பிள்ளை மேலே என்ன தப்பு சொல்லலாம், அதை பாடணும். இதெல்லாம் சினிமா பாட்டு தானே பாடுதுங்க, வேறு என்ன பாட்டு பாடுறாங்க. அதில் அந்த சங்கதியில் ஒரு ஸ்ருதி கீழே போயிடுச்சு, ஒரு ஸ்ருதி மேலே வந்துருச்சு. நீங்களும் எல்லாம் கஷ்டப்பட்டு தானே பாடித்தானே மேலே வந்திருப்பீங்க. என்ன உனக்கு அப்பா அம்மாலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, நீ பாடுன்னா மேலே வந்த. அவங்கெல்லாம் வந்து உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, மேலே வந்த. நீ தனியாக அப்படியே பறக்கும்போதே அப்படியே பின்னாடி பாடிட்டே பிறந்த. அந்த பொண்ணு அவ்வளோ நல்ல வாய்ஸு. அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு அந்த குடும்பத்தை கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க, உங்களுக்கெல்லாம் புண்ணியமாக போகும். அதுக்கப்புறம் இந்த பிஹைண்டு முடிச்சு அந்த முடிச்சு இந்த முடிச்சுன்னு போட்டுவிட்டு கலாட்டா அந்த கலாட்டா இந்த கலாட்டான்னு போட்டு டிவி சேனலில் வச்சுட்டு இந்த யூடியூபர்ஸ் வராங்க பாருங்கள், அவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. சினிமாக்காரங்க வச்சுட்டு இந்த இன்டர்வியூ அப்படின்னு எடுத்து போட்டு சினிமாக்காரன்னா தானே எல்லோரும் பார்ப்பாங்க. சினிமாவுக்கு அடுத்து இப்போ சின்னத்திரை, ஐயோ அந்த சின்னத்தில் டிவியில் வர அந்த நிகழ்ச்சிகளில் இந்த பிள்ளைக்கு பண்ணிட்டு வர ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆக்வர்டு. சினிமாவில் கூட தேவலாம் போட்டோம், அந்த மாதிரி ஆக்வர்ட் ட்ரெஸ் போட்டு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வராங்கள்ல, சினிமா ஃபங்க்ஷன், அதெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல. அப்படியெல்லாம் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து எல்லாம் வந்து போட்டுட்டு வந்து நீ எல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிற, அப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு நியாயமாக ஒரு வேலை செஞ்சு கூட சம்பாதிக்கலாம். அப்படி கொண்டு வந்து ஆடிட்டு காசு சம்பாதிச்சுட்டு போகிறோம். யூடியூப் வந்ததும் வந்துச்சு, எல்லாருக்கும் யூடியூப் போட்டு காசு சம்பாதிச்சேன். ஐயோ இன்னொன்று பார்த்தேங்க, நான் இப்போ இந்த இதழில் கதை எழுதும் நேரம் இதுன்னு ஒரு சாங் வருதுங்களா. சரி, நான் அந்த சாங் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு 2-3 தான் பார்த்தா அதில் ஷார்ட்ஸ் போட்டாங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க. அடடடடடா, அதை கண்ணுலேயே பார்க்க முடியாத ஆளுங்கள்லாம் அதுக்கு டான்ஸ் ஆடி அன்னையை பிடிச்சி அதை போடுறாங்க. என்னடா இதுக்காக கலிகாலமாக போச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு குண்டாக இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் அதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, அந்த முகபாவனையெல்லாம் பண்ணுறாங்க. பாவம் கமலஹாசனும் சீதா அவங்க இதெல்லாம் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆச்சுங்களா. இந்த மாதிரி இப்போ ஆளுங்களுக்கு ஆசை யாரை விட்டுச்சு, எல்லாம் காசு ஆசை. உண்மையாகவே கஷ்டப்பட்டு டுட்டோரியல் போட்டுட்ருக்குறவங்க வருஷக்கணக்கில் டீச் பண்ணணும்னு போடுறவங்க எல்லாம் கையை மூடிட்டு போயிட வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. இப்போது இன்னொரு இது ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது வில்லேஜ் குக்கிங்னு ஒரு சேனல் வந்துட்டு இருந்தது. அப்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அவங்க நியாயமாக போட்டாங்க, நிறையா இந்த தோட்டத்தில் வச்சு வில்லேஜ் குக்கிங் தான். அது நிறையா சமைச்சாங்க. இவங்க சாப்பிட்டது போகிற பக்கத்தில் இருக்கிற ஆர்ஃபனேஜுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஒரு தடவை ராகுல் காந்தி வந்தபோது கூட கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க. எல்லாம் ஓகே, அவங்களாம் நல்லா சம்பாதிச்சாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் நல்லா வீடு கட்டிட்டு நல்லா இருக்காங்க, உழைச்சாங்க. நியாயமாக பணத்தை கொட்டி அவங்க வந்து சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, கொண்டே கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு இப்போ நிறைய குக்கிங் சேனல் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லோரும் ஒரு மண் தோட்டத்தில் கொண்டு வந்து ஒரு அடுப்பை வச்சுட்டு ஒரு தட்டி வச்சுட்டு ஒரு அம்மா பாவம் வயசானவங்களையெல்லாம் பிடிச்சி நீ அத்தை பண்ணு இத்தை பண்ணுன்னு செஞ்சு சொல்லி அதை வீடியோவாக எடுத்து கொண்டு வந்து போட்டு அடடடடடா இந்த டிவிக்காரங்க பண்ணுறது, யூடியூப் சேனல்காரங்க பண்ணுறது
முடிவே இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டா எப்படி தான் இருக்குன்னே நமக்கே தெரியாது. அவங்களே சாப்பிட்றது அப்படின்னு சொல்ல வச்சு போடுறாங்க. அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய. நீங்கள் போடுங்க, வீட்டில் சமைச்சு போடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி யூடியூப்பில் போடுங்க. பாவம் தோட்டத்தில் கொண்டு வந்து அந்த மண்ணில் வந்து உட்காந்து எல்லாம் பாதி மண் இருக்கும் அந்த சமையலில் அப்படி போட்டு வில்லேஜ் குக்கிங்கிற பேரில் பாதி அந்த அம்மாமார்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சரி, இந்த உட்ஸு கிட்ஸுன்னு கொண்டு வராங்க, கலாட்டா உட்ஸு, அந்த உட்ஸு, இந்த உட்ஸுன்னுட்டு போட்டு டிவியில் வந்து இந்த யூடியூபர்ஸ் வந்து வராங்க இல்லையா, சினிமாக்காரங்களையும் அவங்களையும் இவங்களையும் பேட்டி எடுத்து போடுறாங்க இல்லையா, எல்லாம் ஹரிச்சந்திரனோட குரூப் இல்லையா, அந்த மாதிரி உண்மை விளம்பிகள் அவர்களை எல்லாம் டிவியில் இன்டர்வியூ எடுத்தெல்லாம் சேனலில் போடுறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் பொய் மூட்டைகள் எல்லாம் இங்கே அவுத்து விடாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறவங்களாம் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்கள பற்றி இப்போ பேசாதீங்க. அவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அந்த பொண்ணோட தொடர்பு, அந்த நடிகையோட தொடர்பு, இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்படி பேசுனவங்களாம் செத்து போகும்போது எப்படி செத்தான்னு தெரியுமா? அடுத்த ஒரு பெண்மணியை இழிவாக பேசுகிறவனெல்லாம் உட்படவே மாட்டான். அந்த பொண்ணு யாராக இருந்தாலும் சரி, நடிகையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற நடிகைனாலும் அவளும் பொண்ணு தானே, அவளை எப்படி படுத்துகிறாங்க, அவங்க வந்து இஷ்டப்பட்டு போகல, அந்த கூட இருக்கிற ஆளுங்க எப்படி படுத்துகிறாங்க, எப்படி அவளை கொடுமைப்படுத்துகிறாங்கன்றதான் விஷயம். இப்போ இந்த ஊசி பாசி வித்துட்டு இருந்த பொண்ணை கூட்டிகிட்டு கொண்டு போய் ஒருத்தன் பண்ணான் பாருங்க, அவளை வந்து இந்த மீடியாக்காரங்கள அந்த பொண்ணை அப்படியாக்கும் இப்படியாக்கும் எடுத்து போட்டு அதை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அந்த மீடியா எடுத்தவனெல்லாம் அந்த பொண்ணு அது அப்படியே இன்னும் ஐஸ்வர்யா ராய்க்கு மேலே இருக்குது. அப்புறம் கண்ணு அது அந்த ஊரில் அந்த அம்மா பொண்ணு கூட பிறந்தவங்க எல்லாரும் அப்படி தான் அழகாக இருக்காங்க. அழகுன்னா தெரியாது அது எப்படி இருக்குதுன்னு, இவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டு ஒருத்தங்க போட்டு அது பாவம், சின்ன பின்னப்ப இப்போ அது என்ன பண்ணுறது தெரியாமல், இதுக்கெல்லாம் காரணம் இந்த மீடியா. இந்த மீடியா வந்துச்சு மக்களை வந்து ரொம்பவும் அழைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இன்றைக்கி நிறுத்திக்கிறேன். மறுபடியும் பேசலாம் வாங்க. இந்த சேனலில் இந்த வீடியோவில் அடுத்த எபிசோட் பார்க்கலாம். அண்டில் தட் பை. நான் இந்த அன்புடன் எல்கேஎனில் வேறு வீடியோ போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். யூஸ் போகிறதில்ல, ஒன்றும் இல்லை, வீணாக என் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று சொல்லுங்கள், நான் வந்து டுட்டோரியல் போடுறேன், கர்நாடிக் மியூசிக்கும் வீணாக்கும். யாருக்காவது பிடிச்சிருந்தா வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பை.